லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள். வணக்கம் மேம். கவிதா அவர்களை தொடர்ந்து மணிஷ் சிசோடியா அவர்களாக இருக்கட்டும், இப்போது டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இப்போ ஜாமீனில் வெளிவந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் காலங்களாக உள்ளே வச்சிருந்திருக்காங்க. இது அமலாக்கத்துறையோட அழுத்தத்தினால தான் உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்றதும் வெளிப்புறமாகவே தெரியுது அப்படின்றதையும் இப்போது கோர்ட் சொல்லியிருக்காங்க. மேலும் எஃப்ஐஆரில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பேர் இல்லை அப்படின்னும் போது எதனால் இன்னும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளெல்லாம் கூட இப்போது கோர்ட் எழுப்புறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ. எஃப்ஐஆர்ல கூட அவரோட பேர் இல்ல அப்படின்னு. இத தான் நாங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணும்போதே இத தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது பிஜேபியினுடைய பழி வாங்கக்கூடிய திட்டமிட்ட செயல் அப்படிங்கிறத அத தான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. இது உச்சபட்சமான பழிவாங்கும் எண்ணம் தான். இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் இத கொண்டுகிட்டு போக முடியல. ஏன்னா, நீதிமன்றங்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த கேள்விகள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இவங்க பழிவாங்கணும்னு நினைக்கக்கூடிய, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, பிஜேபிக்கு சப்போர்ட்டா இல்லாத மாநில கட்சி தலைவர்கள பழிவாங்குற நோக்கத்துல தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு அவர்களுக்கும் அந்த சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எந்தவித ஆதாரங்களும் இல்லாம வச்சிருக்கிறத எதிர்த்து ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பழிவாங்குற நோக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய குரல் ஒலிச்சிடக்கூடாது, பிஜேபிக்கு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது, இந்திய கூட்டணிக்கு ஆதரவை கொடுத்துடக்கூடாது, அதுக்கு பலம் சேர்த்துடக்கூடாது, அப்படிங்கிறத வலிமையை சேர்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு ஜெயிலில் வச்சாங்க. இன்னைக்கு அவர் ரிலீஸ் ஆகியிருக்கிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நீதிமன்றத்திற்கும் சரி, எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் இத தொடர்ந்து, ஏன்னா எலெக்ஷன் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் எலெக்ஷன் இருக்கு. அது இல்லாம டெல்லி மாநிலத்தினுடைய மக்கள் பணி இருக்கு, கட்சியுடைய பணிகள் இருக்கு. இதெல்லாமே தாண்டி இவரை வெளியில கொண்டுகிட்டு வரணும். இவர் மேல எந்தவித குற்றமும் நிரூபிக்கப்படாத காலகட்டங்கள்ல இவர் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது அதையும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா இடைவிடாம அதற்காக உழைச்சாங்க. அந்த நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், நியாயத்தை விரும்பக்கூடியவர்கள், நியாயமா ஆட்சி செய்யக்கூடிய மக்கள் தலைவர்கள் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நிறைய பேர் குரல் எழுப்புனாங்க. அவங்களுக்குமே நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய தலைவருடைய குரலை நீண்ட மாதங்களுக்கு பிறகு நாங்கள் இனிமேல் கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜனநாயகம் வென்றுச்சு. அதுதான் வாய்மை வென்றுடுச்சு. ஏன் நம்ம இதை தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி கடந்த மார்ச் மாதத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் ₹1 கூட உங்களால் அந்த பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க, பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸை கூட கொடுக்க முடியலை, நிரூபிக்க முடியலை. அதை கோர்ட்டுக்கும் உங்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு முடியாமல், ₹1 கூட உங்களால் மீட்க முடியாமல் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இது பழிவாங்குற நோக்கம்தான். இது கைப்பாவை யாருடைய பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டாங்கன்றதுக்கு இதை விட ஆதாரம் சொல்ல வேண்டாம். இப்போ ஹரியானா எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்கு அவரை முடக்கிடலாம் அப்படிங்கிறது பார்த்தாங்க. அடுத்து டெல்லி எலெக்ஷன் 2025 பிப்ரவரியில் வரக்கூடிய மாதங்களில் அந்த எலெக்ஷனுக்கும் இவருடைய குரல் ஒலிச்சிடக்கூடாது. ஆம் ஆத்மி அரசாங்கம் அங்கே மீண்டும் ஆம் ஆத்மி ஜெயிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஏன் மறுபடியும் இதை வருத்தமாக இருக்குன்னு பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், ஆட்சி மாற்றங்கிறத தாண்டி அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணுங்கிறது ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி, அதாவது எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் மக்களுடைய நலனை மட்டுமே இப்படியும் அரசாங்கத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் ஒருத்தர் அவர் ஐஆர்எஸ் படித்தவர், அவர் பாட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் குடும்பத்தை பார்த்துட்டு. அதாவது யாரோ பண்ணட்டும், யாரோ செய்யட்டும் அப்படின்னுங்கிறது கிடையாது. மக்கள் பணி செய்கிறதுங்கிறது, அரசியல் பணி செய்கிறதுங்கிறது. இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியலுக்கு வந்தால் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது. அரசியலுக்கு போனாலே அப்படி தாப்பா, கொள்ளையடிக்காமையா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இல்லை, இப்படியும் அரசியல் பண்ணலாம். இப்படியும் அரசியல் என்பது ஒரு துறவறம் மாதிரி. இன்றைக்கி அரசியலில் போட்டியிட்டு அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் அரசியல் துறவர்கள் மாதிரி இருக்கணும்.
மக்களுடைய நல்ல திட்டங்களில் நல்ல அவங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனைகளில் தொலைநோக்கு சிந்தனைகளில் இருக்கக்கூடியவங்க அரசியலுக்கு வந்தால், எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி உள்ளவர்கள் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியாவை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லை, இந்தியாவை தூய்மையாக்கிடலாம். இதற்கு இன்றைக்கி கூட பாருங்கள், இளைஞர்கள் மத்தியில் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவங்களாம் ரொம்ப பின்னோக்கி ஓடுறாங்க. அரசியல் ஒரு சாக்கடைங்கிறாங்க. இல்லை, இந்த அரசியல் சாக்கடையை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னா அவர் மேலே மேலும் மேலும் கரி பூசுறதும், அவர் மேலே இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை இந்த மாதிரி தலைவர்கள் மேலே கொண்டுக்கிட்டு போகிறதும், நாளைக்கு இளைஞர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு, ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தான் நாளைக்கு வரக்கூடிய தலைமுறைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் தான் நாளைக்கு இந்த நாட்டையும் இந்த மாநிலத்தையும் ஆளக்கூடியவர்கள், இதெல்லாம் நிர்ணயிக்க போகிறவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஹோப்பை கொடுக்குறோம்? அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக வராங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகார திமிரில் ஆடக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதை ஏற்றுக்க மனம் இல்லை. அவங்கெல்லாம் புறையோடி போய் கிடக்குறாங்க ஊழலில். இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நீங்கள் ஜெயிலில் வச்சுட்டீங்க. உங்கள் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள், ஏன்னா ஆம் ஆத்மி எப்போதுமே எங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அதற்கான விளக்கத்தை நாங்கள் உரிய விளக்கத்தை கொடுக்காம, இது உண்மை அல்ல, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மைக்கான விஷயத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் முற்படுவோம். அதை தாண்டி ஏன் நீங்கள் செஞ்சீங்களே அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்ல வர்றது கிடையாது. இன்றைக்கி அவர் குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல நிரூபணம் ஆனதுனால தான் இன்றைக்கி அவரை ஜாமீனில் விடுதலை பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வன்மம் இருந்தால் 22 மாதமாக சிபிஐ அமைதியாக இருந்துட்டு இடி வழக்கு தொடுத்ததில் அவரை ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லும்போது சிபிஐ 22 மாதமாக சும்மா இருந்துட்டு நீங்கள் உடனே அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறவரையும் மறுபடியும் ஜெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறீங்கன்றது தானே அது. அப்போ இந்த 22 மாதமாக இருந்த உங்களுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 22 மாதமாக நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதாரங்களை தேடி இருந்தால், அந்த 22 மாதமும் கழிச்சதுக்கப்புறம் ஈடி போட்ட வழக்கில் அவர் ஜாமீனில் வெளியில் வர்றாருன்னா நீங்கள் அதற்கான ஆதாரங்களை கொடுத்துருக்கணும்ல. அப்போ எதுவுமே இல்லாமல் யார் வேணுமானாலும் குற்றம் சொல்லி அவர்களுடைய மாண்பை கெடுக்கலாம்ங்கிறதுக்கு இதை தவிர உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நியாயங்கள் தர்மங்கள் கொஞ்சம் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வழக்கில் பார்க்குறோம். இதே வழக்கில் தானே எங்களுடைய கல்வி அமைச்சர், எங்களுடைய டெப்டி சிஎம் மணிஷ் சிசோடியா அவர்களையும் இப்படி தான் கைது பண்ணாங்க. அவங்களையும் கைது பண்ணி இதே மாதிரி தான் இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரிகளை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்களை நீங்கள் இந்த மாதிரி வன்மத்தக்கைக்கு இந்த மாதிரி பழிவாங்கிற நோக்கத்தில் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய மக்கள் பணிகளை முடக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. யாருக்கும், ஆம் ஆத்மிக்கு மட்டுமல்ல, நியாயமில்லாத இந்த மாதிரி செயல்பாடுகள் பிஜேபி ஒன்றிய அரசு அதை நிறுத்திக்கிறணும். ஏன்னா இவங்க எப்போதுமே செயல்பட முடியல. இப்போவுமே பாருங்கள், ஹரியானா எலெக்ஷன்லேயுமே இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிலர்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஒருவேளை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அங்கே அலையன்ஸ் இல்லாததுனால ஈஸியாக அவரை ஜாமீன் கொடுத்துட்டாங்களா? அதாவது இது நீதிமன்றத்துக்குன்னு சொல்ல, அதாவது சிபிஐ மறுபடியும் ஏதாவது இல்லை வேறு வழக்குகள் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இருக்குதுன்னா, ஒருவேளை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அங்கே அலையன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஓட்டுக்கள் சிதறி பிஜேபிக்கு எதுவும் வாய்ப்பாக இருக்குமோன்னு கூட சிலர் பேசிக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய குரல்களை பல மாதங்களுக்கு அப்புறம் 6 மாத காலம் ஆயிடுச்சு. அவரோட இடையில ஜாமீனில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இருந்தாலும் அவருடைய தொடர் அந்த குரலை கேட்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஜாமீனில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அமலாக்கத்துறையால் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மையாகவே தெரியுது. இந்த நிலையில் இப்போ பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை சந்திக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அமலாக்கத்துறை இதுவரைக்கும் பாஜகவுடைய கைப்பாவையாக தான் இருந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டு வருது. இப்போ பாஜக இதனால் ஒரு சரிவை சந்திக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பிஜேபி எப்போதுமே சரிவை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. எங்கெல்லாம் அவங்க என்னெல்லாம் முன்னெடுத்து பழி வாங்கணுங்கிற நோக்கம் எல்லா இடத்துலையுமே சரிவு தான். இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்போனால் 2014 இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சரிவை சந்திச்சுக்கிட்டு என்ன முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு? எந்த முன்னேற்றமும் கிடையாது.
அப்போ தொடர்ந்து இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கான நலத்திட்டங்களோ மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களையோ இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகணுங்கிறது இவங்களோட நோக்கம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்கில் ஒரு நிதியமைச்சர் பேசுகிற பேச்சா அது? அதாவது நீங்கள் மக்களுடைய குறைகளை கேட்குறீங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறீங்கன்னா அதுக்கு செவி கொடுங்க. அதுக்காக எந்த இடத்துலையுமே நாங்கள் கீழே விழுந்தா கூட எங்கள் மீசையில் மண் ஒட்டாது, ஒட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அராஜக போக்க காமிக்குது. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க, எத்தனை வரி போடுறீங்க, எதுக்கு வரி போடுறீங்க? அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இன்றைக்கி அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா அவருக்குமே? அப்போ நாளைக்கு யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒன்று இவங்களை கேள்வி கேட்குறாங்க, இல்லை இவங்களை புறக்கணிக்கிறாங்க, இல்லைனா இவங்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா ஒன்று அவங்களுடைய துறைகளாக இருக்கக்கூடிய தன்னிச்சையாக செயல்படக்கூடிய துறைன்னு சொல்லிட்டு உங்களோட கைப்பாவையாக இருக்கக்கூடிய இடி அனுப்புறது, இல்லை சிபிஐ அனுப்புறது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை அராஜக போக்கில் ரவுடித்தனம் மாதிரி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது. அவராக மன்னிப்பு கேட்குறவராக இருந்திருந்தால் அவர் அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய ஓனர், அவர் அந்த விஷயத்தை புரிதல் இல்லாமல் கேட்டிருப்பாரா? அவர் மன்னிப்பு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ புரிதல் இல்லாமல் அவர் கேட்டார். இப்போ மக்களுக்கு நம்மளுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கே என்ன தோணுது? ஆமாம், அவர் சரியாக தானே கேட்டார் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா மக்களுக்குமே அதுதான் தோணுச்சு. இப்போ மறுபடியும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா மன்னிப்பு கேட்கப்பட வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புரிதல். அதாவது அந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன வரி ஏறிடுச்சு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நான் பூண்டு சாப்பிட்றதில்ல, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, நான் தக்காளி சாப்பிட்றதில்லன்னு இந்த மாதிரி அறிவிலித்தனமான பதில்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதில் இன்னும் கூடுதலாக போய் உங்களுடைய அராஜக போக்க காமிச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் கூட எங்களுக்கு ஜிஎஸ்டி எங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு கேட்டால் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன டிமாண்டுன்றது தெரில. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான ஒரு இது இருக்குது. அந்த இதுவும் வந்து மதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது மட்டும் இல்லை, அன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறது கண்டிப்பாக பிஜேபிக்கு பின்னடைவு தான். ஹரியானா தேர்தலில் இவங்க 90 இடங்களில் வந்து போட்டிடுறோம் ஆம் ஆத்மியும். அங்கே வந்து கண்டிப்பாக இவர்கள் வந்து மிகப்பெரிய சரிவை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்காங்க. இதை விட வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சரிவுங்கிறது சொல்ல வேண்டியது கிடையாது. அதே மாதிரி இதுவுமே வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்திருக்கிறதும் இவர்களுக்கு மிகப்பெரிய சரிவை கொடுக்கும். இந்திய கூட்டணி இந்திய அளவில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கறது, பேசுறது, அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து இவர்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான செயல்களை வந்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இவர்களுக்கு பின்னடைவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்திருக்கிறதும் இந்த ஹரியானா தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பாக பின்னடைவை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இங்கே நம்புவோம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் வந்து இப்போ ஜாமீனில் வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இடையில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட இந்த தேர்தல் பரப்புரைக்காக வெளியே ஜாமீனில் வந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இன்ன வரைக்கும் ஒரு முறை கூட ஜாமீனில் வெளியும் வரலை. அவங்க போடுற மனு எல்லாமே வந்து தள்ளுபடி செய்கிறாங்க கோர்ட்ல இருந்து. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால் வந்து இப்போது செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் வெளியே விடுறதுக்கு தயங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பொறுத்து, அது எந்த அடிப்படையில் அவங்க வந்து பழிவாங்குற நோக்கத்தில் வச்சுருக்காங்களா, இல்லை இன்னும் வந்து எதுவும் ஆதாரங்களை திரட்டிகிட்டு இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. என்றைக்குமே பழிவாங்குற நோக்கங்கிறத தாண்டி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிஜேபி இது வரையிலும் எலக்ட்ரல் பாண்டில் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஏதாவது உங்களால் வெளிப்படையாக வந்து ஏதாவது அதுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுதா? மற்றவங்கள நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்குறீங்கல்ல, இது வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியலை. பிஎம் கேர் ஃபண்டில் வந்து லட்சக்கணக்கான கோடிகள் வந்திருக்குன்னாங்க. அதை இது வரைக்கும் வந்து நீங்கள் வெளியில் வந்து விட்டுருக்கீங்களா? கிடையாது. இது மாதிரி நிறைய ஊழல்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. 7.5 லட்சம் கோடிங்கிறதெல்லாம் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு கிடையாது, சின்ன மக்களுடைய வரிப்பணம் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை கேள்வி கேட்குறதுக்கு இவங்களுக்கு மேலே ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் கேஸை போடலாம், என்ன வேணாலும் பழி வாங்கலாம், என்ன வேணாலும் அவங்க மேலே சேர்வாரி பூசலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இவங்க செயல்பட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டு கண்டிப்பாக வீழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிறத தான் நம்புகிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாஜகவில் இணைய சொல்லி ஒரு அழுத்தமானது கொடுக்கறதாக சொல்கிறாங்க. நீங்கள் இணைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறதாக செய்திகள் வெளிவருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நேர்மையான, நியாயமான, நேர் வழியில போறதுக்கு இவங்களுக்கு எப்போதுமே துப்பு கிடையாது, யோக்கியதை கிடையாது. எப்போதுமே ஏன் இத வந்து நான் வந்து நடக்கலாம், செஞ்சிருக்கலாம், இவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிறத நான் ஏன் இவ்வளோ அழுத்தமா சொல்றேன்னா, குஜராத் மாநில தேர்தல் டைம்ல எங்களுடைய மணீஷ் சிசோடியா அவர்கள் மேல உள்ள கேஸஸ் எல்லாம் நாங்க வந்து வாபஸ் வாங்குறோம். நீங்க வந்து இங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இங்க தேர்தல்ல நிக்காதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து டிமாண்ட் வச்சவங்க அவங்க. இப்ப மட்டும் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள பல 1000 கோடிக்கு ஆரம்ப காலங்கள்ல அவர விலை பேசினவங்க தான் இவங்க. பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க விலை பேசினவங்க தான். அதனால இவங்க எந்த எல்லைக்கும் துணிஞ்சவங்க. இந்த விஷயம்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்களான்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். கண்டிப்பா இவங்க செஞ்சிருப்பாங்க. அந்த மாரி அழுத்தங்களையும் குடுத்துருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வெளிவர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேஸ பொறுத்து. எ அதாவது அவங்க விடணும்னு நெனச்சா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல, மணீஷ் சிசோடியா மேல எந்தவித ஆதாரங்களுமே இல்ல. எத்தன மாத கணக்கா, எத்தன வருஷமா வந்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க பழி வாங்கணும், இல்ல அவங்களுக்கு உடன்பட்டு போகல அப்டின்னா, என்ன வேணாலும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் தான் அவங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ மதுவிலக்கு மாநாடானது நடத்த இருக்கிறாங்க. இதற்கு பல்வேறு கட்சிகளையும் வந்து அழைத்திருக்கிறாங்க. அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அழைத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம வரவேற்கணும். ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு இந்த மது போன்ற போதை பழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மது மட்டுமல்லாம, கஞ்சா போன்ற அது சம்மந்தமான போதை வஸ்துக்கள் வந்து அதிகமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து உலவ ஆரம்பிச்சிருச்சு. இதுல பெரியவங்க மட்டும் கிடையாது. சின்ன ஸ்கூல் பசங்க வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி பண்றாங்க. அதனால அவங்கள மட்டும் தான் குற்றம் சொல்லணும்னு சொல்றதுக்காக இல்ல. இது வந்து தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லயுமே இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா கஞ்சா போதை போன்ற மற்ற போதைப் பொருட்கள் எல்லாமே வெளியிலிருந்து வருது. அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் அத வந்து கண்காணிக்கணும். அவங்கள மீறி இங்க உள்ள வருது. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து எஃபெக்ட்டா உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய அளவுல பெரிய பாதிப்புகள குடுக்கக்கூடியதுன்னு. அதெல்லாமே இங்க உள்ள எப்படி வருது? அதை எப்படி அந்த துறைகள் வந்து எப்படி இங்க உள்ள அலோவ் பண்றாங்க? ஒன்றிய அரசு சார்ந்த துறைகளுமே. இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டிலயுமே தமிழக அரசாங்கம் இதில மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா இதன் வாயிலாக நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், இன்னைக்கு பாலியல் ரீதியான கொலைகள், அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொலை, கொள்ளை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமானது வந்து இந்த போதை வஸ்துக்களாக நடக்குது. இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியது, கட்டுப்படுத்த வேண்டியது தான். அதை கண்டிப்பாக முறைப்படுத்தி ஏன்னா இன்னைக்கு என்ன கடந்த ஆண்ட அரசாங்கங்களும் கூட, ஆளும் கட்சிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கத்த ரன் பண்றதுக்கு இதனுடைய வருமானங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதற்கு முறையாக அது சார்ந்த துறையில உள்ளவங்க, மாற்றுக் கட்சிகள்ல இருக்கக்கூடிய தமிழகத்தில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரையுமே இணைச்சு, இத வேற வருமானத்துக்கு தமிழகத்தினுடைய வருமானத்துக்கு வேற என்னெல்லாம் பண்ணலாங்கிறத அவங்க கண்டிப்பா ஒரு ஆலோசனை பண்ணி, அத வந்து முறைப்படுத்தலாம். இத வந்து கட்டுப்படுத்துறதுக்கும், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கிறதுக்கும் வந்து கண்டிப்பாக முனைப்பு எடுக்கணும். நீங்க சொன்ன மாரி திருமா சார் அவர்கள் வந்து விசிகனுடைய தலைவர் அவர்கள் வந்து எடுத்திருக்கக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா, இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அதனால வந்து இத கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கேட்கல அப்படிங்கிறப்போ, அதுதான் இப்ப நீங்க எல்லாருமே அதான் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்க ஆளுங்கட்சியில இருக்காங்க. எதிர்க்கட்சியா நீங்க வந்து அதெல்லாம் கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க உங்கள எதிர்க்கட்சியா உட்கார வச்சோம். ஆனா, நீங்க அதெல்லாம் வந்து இன்ஸ்டால்மென்ட்ல தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதுவும் எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளவு ஆணித்தரமா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்கணும். கேள்விகள கேட்டுட்டு அப்படியே விட்டுறாரு அவரு. எடப்பாடி அவர்கள் வந்து கேள்விகள கேட்டுட்டு விட்டுறாரு. கேள்விகள கேட்குறீங்க. அத வந்து ஒரு அ முறையாக, அது வந்து இன்னும் விவரமாக, புரிதலோட, இன்னும் தெளிவாக அத கேட்டு, அத எப்படி சரி பண்ணலாம்? அவங்களுக்கு ஆலோசனைய கூட நீங்க சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி நீங்க கேள்விகள கேட்குறீங்க. இத இப்படி செய்யுங்க அப்படிங்கிறப்போ, இத வந்து அவங்கள பழிவாங்குற நோக்கத்துக்காக மட்டுமோ, இல்ல அவர்கள குறை சொல்லி மக்கள் மத்தியில வந்து அவங்களுடைய மதிப்ப குறைக்கிறதுக்காகங்கிற எண்ணத்த தவிர்த்து, மக்களுடைய நலனுக்காக நீங்களும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட, கண்டிப்பாக அவங்க வந்து அதையுமே வந்து ஒரு ஆலோசனையாக இது பண்ணலாம். சில விஷயங்கள வந்து அவங்க முன்னிறுத்தி வைக்கலாம். கூடுதலாக அவங்க கவனத்துக்கு போற மாதிரி அத வந்து பேசலாம். அது விமர்சன தோணியில எதிரையோ ஒண்ணு பேசலாம். அத வந்து அவங்க வந்து இப்ப பெருசா ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாராங்கிற மாதிரி ஒரு இதுவா இருக்கு.
இவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் சில சில விமர்சனங்கள் வெளியிலேருந்து இருந்தாலுமே கூட இப்போ சமீபத்தில் அது அந்த துறை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் படிப்படியாக நாங்கள் வந்து மதுக்கடைகளை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 6000 சில்லற மதுக்கடைகளோ 4000 சில்லற மதுக்கடைகளோ இருக்குது. அதில் ஒரு 500 கடைகள் மட்டும்தான் குறைக்கப்பட்டிருக்கு இப்போது. இன்னும் படிப்படியாக குறைக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட அவங்க சொல்லியிருக்காங்க, இது நம்மளுக்கு கிடைச்ச வெற்றின்னு கூட அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கூடுதலாக அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இதை கூடுதல் கவனத்தில் கொண்டுகிட்டு வரணும். இதையும் வந்து தடுக்கிறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு, முறையாக இதை கட்டுப்படுத்துறதுக்கு வழிவகை செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.